வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பாஸ்வேர்ட் பட ரிவ்யூ. இது வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து 2020. டிரெக்ட் பண்ண வந்து கண்ணன். இது வந்து ஒரு கிட்னாப்பிங் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 86 நிமிஷம். காஸ்டிங் பார்த்தோம்னா ராகுல், கார்த்திக், அரவிந்த் சுந்தர், முருகன், கோவிந்தசாமி, பிரபுவர்மன் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட கதைக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தோம்னா இது வந்து சின்ன பட்ஜெட் மூவி. உங்களுக்கு காஸ்டிங் பார்க்க எவ்வளோ அங்கே இருக்கும். அதில் வந்து ஒரு பாப்புலரான மூவி ஷோ, அதாவது ஜிக்ஸோன்ற ஒரு கேரக்டர், அந்த படத்தை பேஸ் பண்ணி தழுவி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. அந்த ஹாலிவுட் படம் வந்து எல்லாருக்கும் பாப்புலர் படம் மட்டும் தெரியும். ஏன்னா அந்த படத்தில் வந்து தப்பு செய்கிறாக்கில் ஜிக்ஸோன்ற கேரக்டர் வந்து ஸ்பெஷலான ட்ரெப் எல்லாம் செட் பண்ணி அவர் அங்கே இருக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்கு முடியக்க அவங்க கம்ப்ளீட் பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாகிற மாதிரி ஸ்பெஷல் ட்ரெப்புகள் செட் பண்ணியிருப்பார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை பேஸ் பண்ணி தான் இது எடுத்திருக்காரு ஸோ டைரக்டர். ஆனால் இது வந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட் படம். ஸோ மூவி ஸ்டார்ட் ஆகும் வந்து ராகுல் வந்து ஒரு இடத்துல கிட்னாப் ஆகி இருப்பார். அந்த ரூமில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு டெட் பாடி இருக்கும். அவர்கிட்ட கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அவர் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். கை கட்டெல்லாம் ஒத்துருவார். ஆனால் கால் லொக் வந்து ஸ்பெஷலாக கண்ட்ரோல் பண்ணுற லொக் மாதிரி இரும்பு இதில் இருக்கும். அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் பிறகு சுற்றுவர தேடி பார்க்க ஒரு லேப்டாப் வந்து அவருக்கு முன்னால் இருக்குது டொங்கலோவில். ஸோ அவர் அதை லொகின் ஓப்பன் பண்ணி பார்த்தாருண்டா அட்மின் கெஸ்ட் இருக்கும். அட்மின்ட பாஸ்வேர்ட் அடிக்கொண்டு இருக்கும். அவரால் ஒன்றும் செய்யலாம். கெஸ்ட்டுக்கு போய் தன்னை நேம் அடித்தோடனே அங்கே வந்து ஒரு நோட் பேட்டும் ஒரு வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த நோட் பேடில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே 2 லட்சத்தை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இல்லாட்டி அங்கே இருக்கிற ஆள் மாதிரி நீ செத்து கிடப்பாண்டு அந்த மாஸ்க் போட்டிருக்க கிட்னாப்பர் வந்து வார்ன் பண்ணிவிட்டு அந்த முடிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபேஸ்புக் மூலம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஹெல்ப் கேட்டு சட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட யாரும் நம்ப மாட்டாங்க. கார்த்திக் மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஸ்கைப் மூலம் அவர் கான்டாக்ட் பண்ணி வீடியோலாம் பார்ப்பார். அவரும் ஷொக் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ படம் இந்த மிச்ச கதை வந்து போலீஸ் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கிட்னாப்பர் என்னத்துக்கு ஒரு கடத்தி இருக்காரு, மற்ற ராகுல் வந்து தப்பிக்கிறாரா இல்லை சாகுறாரா அங்கே இருக்காள் மாதிரி அப்படின்றது வந்து ஃபுல் த்ரில்லிங்காக எடுத்திருக்காரு டைரக்டர். கடைசி வரைக்கும் நல்ல த்ரில்லிங்காக போய் முடியுது படம். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு த்ரில்லர் படம். இதில் முக்கியமாக வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், பாஸ்வேர்டு, இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.